friends, welcome to Kongumandala Samayal. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஹனி கேக். பேக்கரியில செய்யற மாதிரி வீட்ல எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த ஹனி கேக் ரெசிபிக்கு முட்டை ஆட் பண்ணா கேக் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதுக்கு நான் ஒரு 4 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் பால், 1/2 கப் ஆயில், 2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆயில், பால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா சலிச்சு சேர்த்துக்கிறேன். 2 கப் மைதாக்கு 2 கப் சர்க்கரையை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் சுகராக எடுத்துக்கலாம். அதையும் நான் இது கூடயே சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது திப்பியாக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்துடும். இது கூட 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் மைதாக்கு 2 கப் சர்க்கரை, 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இதுதான் அளவு, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேனை ரெடி பண்ணிக்கலாம். நான் இது மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்புறம் இது கூட 1 ஸ்பூன் மைதா போட்டு அதையும் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நம்ம பேன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேட்டரை ஊற்றிக்கலாம். பேட்டரி எப்பயுமே பேனுக்கு பாதி வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா கேக் நல்லா உப்பி வரும். அப்புறம் பேட்டரில் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இது மாதிரி இதை நம்ம நல்லா தட்டிக்கலாம். இது மாதிரி ஓவனை ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. நம்ம ஏற்கனவே சேனலில் குக்கரில் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். குக்கரில் ஒரு லேயர் உப்பு போட்டு 10 நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேஸ்கெட் விசில் போடாதீங்க. அப்புறம் 45 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு 180 டிகிரி செல்சியஸ் 45 to 55 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு நம்ம பேனை உள்ளே வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம கேக் எவ்வளோ உப்பி வந்திருக்குன்னு, சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம இதுக்கு மேலே தேங்காய் துருவல் போட்டுக்க போகிறோம். அதை நல்லா வறுத்துட்டு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். அப்புறம் இதுக்கு மேலே ஹனி லேயர் போடுறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி, 2 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். கேக்கை நல்லா ஆற விட்டுட்டு குத்தி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹனி லேயர் உள்ள வரைக்கும் போகிறதுக்காக இது மாதிரி ஒரு ஃபோக் வச்சு நான் நல்லா குத்தி எடுத்துக்கிறேன். கேக்கப்போ நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். கேக் பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வந்திருக்குன்னு, நல்லா சாஃப்டாக இருந்தது இந்த கேக்கு. அதுக்கு மேலே நம்ம ஹனி சிரப் ஊற்றிக்கலாம். பாருங்கள் நம்ம ஊற்ற ஊற்ற எவ்வளோ நல்லா உறிஞ்சுதில்ல. உங்களுக்கு ஹனி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் சர்க்கரையும் தண்ணியும் கொதிக்க வச்சு அதை கூட ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஜாம் லேயர் போட போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/4 கப் ஜாமை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். அதையும் இப்போ கேக் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஜாமை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லா அது உள்ள வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கோட்டிங் ஆகும். அதனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஜாம் மிக்சரை ஃபுல்லாக இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஜாம் லேயர் சூப்பராக கோட்டாக இருக்குது. இப்போ அதுக்கு மேலே அந்த தேங்காய் துருவலை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஹனி கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக்கை நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பர் சாஃப்டாக இருந்தது இந்த கேக்கு. நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற அதே ஹனி கேக் இப்போ நம்ம வீட்லேயும் செஞ்சு பார்க்கலாம். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.